ஒரு வழியா விஜய் வந்து பாடத்த இறக்கி வச்சுட்டாரு. எப்படி அப்படின்னா, கரூர்ல இறந்து போன 41 பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ சென்னைக்கு வரவழைச்சு, மகாபலிபுரத்துல இருக்க ஒரு ரிசார்ட்ல வச்சு தனித்தனியா பார்த்து, தன்னுடைய பாரத்த இறக்கிட்டாரு. இது மிகப்பெரிய தவறு தான். எப்படின்னா, பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு போய், அவங்க இடத்துல போய் ஆறுதல் சொல்லாம, அவங்கள வரவழைச்சு ஆறுதல் சொல்றதுங்கிறது உலகத்திலேயே சரித்திரத்திலே இல்லாதது. பட் அதற்கான காரணங்கள் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா, அவருடைய ஒரு ஸ்டார் அந்தஸ்தும், பாதுகாப்பு குடுக்க முடியாத சூழ்நிலையும் இருக்கிறதுனால, மேற்கொண்டு எதுவும் அசம்பாவிதம் நடந்துறக்கூடாது. இனி ஒரு ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா வைக்கணுங்கிற ஒரு அக்கறையில வந்து இத வந்து நம்ம பார்க்க முடியுது இப்ப. சரியா? ஓகே. அடுத்து என்ன அப்டின்னா, இதுல சில முரண்பாடுகள்லாம் வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம அத சொல்றதுனால, அ விஜய் ரசிகர்களோ, விஜய் சப்போர்ட்டர்ஸோ, நம்ம ஏதோ தவறா வந்து விஜய ப்ரொஜெக்ட் பண்றோங்கிறது கிடையாது. ஒரு பொதுமக்கள், பொதுவான ஒரு மக்களுடைய ஒரு ஓட்டு போடக்கூடிய ஒரு சாதாரண சாமானியனுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன தான் நான் இங்க சொல்றேன். கரெக்ட்டா? அத அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். இப்ப என்ன அப்டின்னா, இந்த 41 பேர் இருந்தாங்கல்ல, அந்த வீட்டுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பணம் குடுத்துருக்காங்க. அந்த பணம் வந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் கிரெடிட் ஆயிருக்குது. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா, நான் சில கிளிப்பிங்ஸ் காட்டுறேன். அந்த கிளிப்பிங்ஸ்ல வந்துட்டு, அந்த வீட்டில உள்ள பெற்றோர்கள், மனைவி, துணைவி, தங்கச்சி, அண்ணன் ரிலேஷன்ஷிப் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய பேச்சுக்கள் வந்து மிக ஆபத்தா இருக்குது. நம்ம யாருக்காக பேசுறோம்? ஒரு மக்கள் இறந்து போயிடுச்சு. ஒரு உயிருக்கு வந்து இந்த உலகத்துல வந்து விலையே கிடையாது. ஒரு மனிதன் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், நீங்க பெருசா மதிக்கிற எந்த பொருளுக்குமே விலை கிடையாது. ஒரு உயிர் இருந்தா தான் ஒரு தங்கம், வெள்ளி, கட்டடம், வீடு, காரு இது வசதி இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மரியாதை. யோசிச்சு பாருங்களேன், நீங்க ரோல்ஸ் ராய்ஸ் காரே வச்சிருக்கீங்க. உங்களுக்கு உயிர் இல்ல அப்படின்னா, அந்த காருக்கு என்ன மரியாதை? அந்த மாதிரி ஒரு உயிருக்கு வந்து மிகப்பெரிய மரியாதை குடுத்து நம்ம பேசுறோம். அதை பயங்கர அலட்சியமா வந்து அந்த குடும்பத்தினர் வந்துட்டு சொல்லும் சில ஸ்டேட்மெண்ட் வந்து நெஞ்ச உழுக்குது. அதாவது எப்படின்னா, அ ர விஜய்க்காக தானே இறந்து போனாங்க. அவர பார்க்க போய் தானே இறந்து போனோம். அவர அவ்வளோ பக்கத்துல நாங்க பார்த்தோம். அப்படின்லாம் வந்து சொல்லும்போது, இது வந்து ஒரு பயமான ஒரு அரசியலா இருக்குது. இது உண்மையிலேயே அவங்க சொன்னாங்களா? இல்ல அவங்க சொல்ல வச்சாங்களா? ஆ அப்படிங்கிற மாரி ஒரு தொனி தெரியுது. அதை தாண்டி இன்னொன்னு என்ன அப்படின்னா, மனி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்டும்பாங்க இல்லையா? அந்த ஆஸ்பெக்ட்ல பணத்தின் மூலம் பேச வச்சுட்டாங்களா பொதுமக்கள? அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பயம் கலந்த ஒரு சிந்தனை வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து அ அ விஜய்க்கு அரசியல் தெரியல, கத்துக்கணும். இவ்வளோ இறப்புக்கு பிறகு தான் கத்துக்கிறாரு அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது, விஜய்க்கு ஒரு வேளை மிகப்பெரிய அரசியல் தெரியுமோ? இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு ஹேண்டில் பண்றதுக்கு இந்த மாரிலாம் வந்து பேட்டி கொடுக்க வைக்கிறாங்களோ? அது தெரியல. நமக்கு வந்து பல சந்தேகங்கள் வருது. ஸோ இது ஒரு ஆபத்து. இது யாரை குறை சொல்வது? மக்களை தான் குறை சொல்லணும். என்னதான் ஒருத்தன் காசு குடுக்குறான், பொருள் குடுக்குறாங்கிறதுக்காக, தன் வீட்டில் நடந்த ஒரு மரணத்தை, தன் குழந்தை, தன் கணவன், தன் பையன் இறந்து போனது வந்து இவ்வளோ அலட்சியமா பேசுவாங்களா? அப்படிங்கும்போது எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் வருது மக்கள் மேல தான். அந்த மக்களுக்காக தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். உயிர் போயிருச்சு, இது பண்ணக்கூடாது, அசம்பாவிதம் நடந்துருச்சு, காரணமே இல்லாம இறந்து போயிட்டாங்க. அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்படிலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அத நீங்க பாருங்க. இல்ல என் பையன் போனாலும் போயிட்டு போறியா அவருக்காக போய்த்தானே என் பையன் செத்தியா சரி அவர் முகத்தை பார்த்தாவே போதும் அன்னைக்கு வீடு அழுக கூட நாங்க எங்களுக்கு வரல யாருங்க என்னை இப்ப என் மேல வருத்தமானு கேட்டாரு எங்களுக்கு வருத்தம் எல்லாம் உங்க மேல வருத்தமே கிடையாது நாங்க யாரையுமே போய் இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான் என்ன அதுக்கு நாங்க நஷ்டீடா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம். ஆனா விஜய் அவர்கள் மேல உங்களுக்கு எந்த ஒரு கோபமோ வருத்தமோ கிடையாது? எங்களுக்கு கோபமே கிடையாதுங்க சார். எல்லளவும் கிடையாதுங்க சார். இப்பனாலும் சார், எப்பனாலும் சார். அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்றேன் இல்லைங்க சார். விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நான் இருக்கேங்க சார். இன்னும் பயங்கரமா பொவரா இறங்கி வேலை செய்யணுங்க சார். அவ்வளவுதான். எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாதுங்க சார். பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். அவ்வளோ வருத்தத்துக்கு உரிய ஒரு செயல். அது ஒண்ணு. அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு பெண்மணி அதன் கணவன் வந்து இறந்து போயிருக்கிறாரு. ரமேஷ் அப்படிங்கிறவரு இந்த சம்பவத்துல. அவங்க வந்து இந்த மாரி விஜய போய் சென்னையில பார்த்து ஆறுதல் வாங்கிக்கிறதுக்கு ரெடியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்காங்க. ஆனா, அவங்க அவங்க வந்ததாவும் அதாவது அந்த நபர் சார்ந்து அவங்க மனைவி வரல. ஆனா, அவங்க அந்த ரமேஷுடைய சார்பா அவங்க சொந்தக்காரங்க யாரோ 2, 3 பேர் வந்ததாகவும் கணக்கு எழுதிக்கிட்டாங்க. ஸோ விச் மீன்ஸ் எல்லாருமே எல்லார் வீட்லருந்து ஒவ்வொரு நபர் வந்துட்டாங்கங்கிற மாரி காட்டியிருக்காங்க இந்த விஜயோட விசிட்ல.
அதை தெரிஞ்ச அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பயங்கர வருத்தப்பட்டு, நீங்க ஆறுதல் சொல்றதா இருந்தா எங்க வீட்டுக்கு தான் ஆறுதல் சொல்ல வரணும். அதையும் நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ ஆறுதல் சொல்றதா இருந்தா வீட்டுக்கு தான் வரணும். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க குடுத்த பணத்தை நான் திருப்பி குடுக்குறேன்னு சொல்லிட்டு, ஒரே ஒரு மான தமிழச்சி வந்துட்டு, ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணாங்க. ஸோ இது விஜய்க்கு எதிரா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பெருமைப்பட்டுக்கல. பட் ஆனா, இந்த சம்பவத்திற்காக சொல்றேன். ஒரு மானம் இருக்குதா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஒரு துளி ரத்தம் இன்னும் உறையாம இருக்குமாங்கல்ல, அந்த மாரி ஒரு மனுஷிக்கு மட்டும் இருந்திருக்கு. நான் ரூ. 20,00,000 பணம் குடுத்தத தூக்கி எறிஞ்சிட்டு, பணம் வந்து என் கணவனுடைய இழப்பை வந்து சரி செய்யாது. அதே நேரத்தில அவர் இங்க நேரா வந்து தான் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. சரி இன்னும் வந்து மக்கள் இருக்கிறாங்க, நம்ம நினைக்கிற மாரி அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு. ஆறுதல் தெரிவிச்சு பணம் எங்களுக்கு வந்து கொடுக்குறேன்னு தான் சொல்லுவேன். அவர் வந்து டைரக்டா வந்து எங்களுக்கு பணம் பெருசு கிடையாது. நாங்க இந்த மாதிரி கூட்டத்துக்கு இன்னைக்கு போகல. அவங்க கூப்பிட்டுதாங்க, நாங்க போகல. ஆனா எங்களுக்கே தெரியாம எங்க பேரை 3 பேர் மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க. எங்களோட ரிலேட்டிவ்னு சொல்லி அவங்க போயிருக்காங்க. யாருன்னு தெரியல. எங்களுக்கு அவங்களுக்கும் ஆக்சுவலா நாங்க யாரையுமே அனுப்பல. ஆனா எங்களோட பேரை அவங்க வந்து தவறா உபயோகப்படுத்தியிருக்காங்க 3 பேர். நாங்க வந்து ஆறுதலை தான் பெருசு எடுத்தோம். நாங்க ரொம்ப மன உளைச்சல் காலாக்கி இருக்காங்க சார் இன்னைக்கு என்ன. அதனால நான் வந்து ஆறுதல் தான் எனக்கு பெருசா எதிர்பார்க்கறேன் சார். நான் பணத்தை வந்து எதிர்பார்க்கல. பணத்தினால வந்து என் கணவனோட உயிரை வந்து யாராவது திருப்பி கொடுக்க முடியாது. சரி, ஓகே. அடுத்த கட்ட அரசியல் என்னன்னா, தன்னுடைய பாரத்தை இறக்கி வச்ச விஜய் என்ன செய்றாரு அப்படின்னா, அடுத்த கட்ட நகர்வுக்கு கிட்டத்தட்ட 30 நாட்கள் கழித்து விஜய் வந்து சில அரசியல் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்லாம் விடுறாரு. அது ஓகே. அன்றாடம் நடக்கக்கூடிய சில விஷயத்துக்கு வந்து ஆளுங்கட்சியை வந்து எதிர்த்து சில கருத்துக்கெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இஸ் பேக் டு நார்மல் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காரு. சினிமால மாதிரி தான் சொல்லுவாங்கல்ல, ஈவன் கிரிக்கெட்ல கூட அப்படி சச்சின் டெண்டுல்கர் வந்து 3 மேட்ச் டக் அவுட் ஆயிடுவாரு. அதற்கு அடுத்து அடிப்பார் பாருங்க, பயங்கரமான செஞ்சுரி அடிப்பார். அந்த மாதிரி இவர் வந்து ஒரு சம்பவத்தில் வந்து தான் ஒரு மிகப்பெரிய இடத்துல வச்சிருந்தார். நல்லா நறுக்குன்னு கொட்டி விஜய் உட்கார வச்ச பிறகு திருப்பி வந்து அந்த மக்களை பார்த்து, அந்த குடும்பத்தை பார்த்து அவங்க பார்த்தவங்கலாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எங்களை பார்த்த உடனே அழுதுட்டாரு. கால்ல விழுந்து ஆறுதல் சொன்னாரு. மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னாரு. உங்க வீட்டில் நான் ஒருவனா இருப்பேன். இனிமே உங்க வீட்ல என்ன ஒரு சம்பவம் படிக்கிறதா இருந்தாலும், மருத்துவமா இருந்தாலும், திருமணம் எல்லாத்துக்குமே கடைசி காலம் வரை நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லியிருக்காரு. அது மிக சிறந்த ஒரு ஆறுதல் தான். அதை வந்து விஜயால சொல்ல முடியும். விஜயால குடுக்கவும் முடியும். அது பொய் வாக்கு கிடையாது. ஏன்னா அவருக்கு அவ்வளவு செல்வம் இருக்குது. அவ்வளவு பவர் இருக்குது. ஸோ அதனால வந்து சரியான ஒரு வாக்குறுதிய குடுத்திருக்கிறாரு. இதை சொல்லி அந்த மக்கள்லாம் வந்து பெருமைப்பட்டுக்கிறாங்க. சரி, ஓகே, பட்டுக்கலாம். பட் ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப கேவலமா இருந்தது. அதனால இத நான் வந்து பெருசா அப்ரிஷியேட் பண்ணல. இந்த ஒரு மக்கள் அதாவது எப்படின்னா, தன் குழந்தை செத்தாலும் பரவால்ல. விஜய பார்க்க தானே வந்தோம். விஜய்க்காக தானே செத்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் வந்துட்டு, எவ்வளவுதான் விஜய புகழ்ந்தாலுமே வந்து நம்ம அத மதிக்க போறது கிடையாது. அதனால இது ஒரு செய்தி அவ்வளவுதான். மத்தபடி வந்து இது விஜய்க்கான ஒரு ஆறுதல் தான். அவர் ஆறுதல் அடைஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு ஒரே வழி இதுதான், ஆறுதல் அடைஞ்சுக்கிட்டாரு. இனிமே வந்து நம்ம பொழப்ப பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி போயிருக்கிறாரு. ஸோ சுத்தி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு திரும்ப சொல்லுவாங்கல்ல, ஒரு நாட்டை ஆளுவதற்கு ஒரு சினிமாவில் நடித்த ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து மட்டும் பத்தாது. நீ மக்களின் தலைவன், மக்களோட இருக்கக்கூடிய ஒரு தலைவனா நீ மாறுனா மட்டும்தான் இது முடியும் அப்படிங்கிறாங்க. அப்ப இதுதான் அரசியல். ஏன் அவங்க செத்து போனாங்க? செத்து போனவங்கள எங்கள பார்க்க விடல. நாங்க வந்து என்ன பண்றது? என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கோம். இதுதான் அரசியல். இதைத்தான் கற்றுக்க வேண்டும் விஜயும், விஜயோட தொண்டர்களுமே, ரசிகர்களுமே. நீங்க விளையாட்டுத்தனமா வந்து ஒரு புகழ் வெளிச்சத்துல அப்படியே ஜாலியா கேரவன்ல வெளிய இருந்து கை காட்டிக்கிட்டு இந்த இடத்த அடைய முடியாது. ஸோ இது மிகப்பெரிய காடு. இந்த மிகப்பெரிய காட்டுக்குள்ள நீங்க வந்து ஹண்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஜாலியா கோட்டு சூட்டு போட்டுலாம் வந்துட முடியாது. அந்த வேட்டைக்கான சில உடைகள், பாகங்கள்லாம் இருக்குது. அதற்கான அரசியல் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி பண்ணலைன்னா நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களும் நிறைய இழப்புகள் சந்திப்பாங்க. இப்ப உங்கள் பக்கத்தில் இருந்த உங்க ரசிகர்கள் வந்து நிறைய பேர் இழந்துட்டாங்க. 41 பேர் இழந்திருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஒரு பாடம் தான் அவருக்கு. இனிமேலாவது இந்த அரசியலா பாருங்க. நான் வந்து தூய்மையானவன், அதை செய்வேன், இதை செய்வேன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இழப்புகள் இருக்கும். பாதிக்கும். அப்பாவி மக்கள நீங்க வந்து பலி குடுக்குறீங்க. அது குடுக்காதீங்க. ஒண்ணு உங்களுக்கு நடந்தா பரவால்ல. உங்கள சார்ந்த உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க பக்கத்துல இருந்தவங்க நடந்தா பரவால்ல. நீங்க யாருமே பாதிக்கப்படுறதில்ல. நான் அப்பாவி தொண்டன் வந்து பாதிக்கப்படுறான். அதைக்கு அலோவ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான். ஸோ மேல இருந்து உச்சாணியில இருந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பீங்க. அதை இறங்கி மக்களோட மக்களா இருந்து மக்கள் வாழ்க்கைய நீங்க பாருங்க. நீங்க மக்கள் கால்ல விழுந்தேன்னு சொன்னாங்க. ஏன்னா உள்ள எந்த ஃபோட்டோகிராஃப்ஸுமே அலவுடு கிடையாது.
எந்த வீடியோவும் வரல. மக்கள் சொல்கிறது தான். தன் காலில் விழுந்தாரு, அழுதாரு, வாக்குறுதி கொடுத்தாங்கறாங்க. இப்போ நீங்க புரிஞ்சுக்கங்க. இதுதான் ரியாலிட்டி. மக்கள் பக்கத்துல தான் இருக்கணும் நீங்க. இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். இறந்து போயிட்டாங்க. அதற்கு மேல ஒரு தவறு அவங்கள கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொன்னது. பட் இருந்தாலும் பரவால்ல. நான் திருப்பி உங்க வீட்டுக்கு வருவேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க போங்க. பட் இட்ஸ் அரசியல். இது வந்து விளையாட்டு கிடையாது. தயவு செய்து திரும்ப சொல்றேன். விஜய் ரசிகர்கள் வந்து விளையாட்டுத்தனமா நீங்க கமெண்ட் பண்றது, எனக்கு பிடிக்குது, பிடிக்கலன்னு சொல்றது. எல்லார் பேசுவதும் உங்கள் மேல் உள்ள அக்கறை தான். தமிழ்நாட்டிற்கு ஒரு சிறந்த தலைவரை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். சிறந்த ரசிகர்களையோ, சிறந்த ஹீரோவை நம்ம தேர்ந்தெடுக்கல. தமிழ்நாட்டின் மக்களை ஆளணும், தமிழ்நாட்டை ஆளணும்னா ஒரு மிக சிறந்த ஒரு தலைவன் தான் வேணும் இல்லையா? மிக சிறந்த நடிகர் எங்களுக்கு தேவையில்லை. ஒரு நடிகரோ, ஒரு ஹீரோவோ எங்களுக்கு தேவையில்லை. சரியா? அதை புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி யூடியூப்ல சொல்றது, மீடியாவில் சொல்றது எல்லாமே வந்து எப்படின்னா விஜய்க்கு நல்லது தான், விஜய் ரசிகர்களுக்கு நல்லது தான், இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது தான். அதனால இதை விளையாட்டுத்தனமா விஜய் வந்து எதிர்த்து பேசுறாங்க, விஜய்க்கு சஜஷன் சொல்றாங்க, கருத்து சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு எல்லாத்தையுமே கண்ணா அப்படின்னு பேசாதீங்க. சரியா? அரசியலா பாருங்க. ரசிகன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்துட்டு தொண்டராக மாறுங்க. தொண்டர்கள் வந்து ஒரு நல்ல மக்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க.